இந்த மோட்டர்ல நம்ம விளையாட்டு கார் எல்லாம் ஓடுவோம். ஆனால் உங்களுக்கு எங்களோட மோட்டரை பற்றி தெரியும். கியர் மோட்டர். இந்த மோட்டர் இந்த நம்ம வளமையாக செய்யக்குள்ளே இதில் இந்த கரண்ட் கொடுத்துட்டா இதை சுத்த வைப்போம். ஆனால் அது இல்லை. இதில் இருந்து சுற்றி இதில் கரண்ட் வர வைக்க டயரை சுற்றி இப்படி கரண்ட் வர வைக்க வச்சு காட்டுறேன். லைட் பத்துது. கவின், இது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம சாதாரணமான நம்மளோட மோட்டருக்கு தானே, அதுக்கு நம்ம மின் சக்தியை கொடுத்தோம்ல. என்ன சக்தியை? மின் சக்தி. அதாவது கரண்டை கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு வேலையை செய்யும். சரியா? அதால நாங்கள் ஒரு வேலையை செய்யலாம். அதான் மெக்கானிக்கல் சக்தியை அதை மாற்றோம். மின் சக்தியை நம்ம ஒரு இயக்கத்துக்குரிய சக்தியாக மாற்றோம். இது எப்படின்னா நம்ம இப்போ செய்கிறது, இங்கே இவரை சுற்றுறோம். இவரை சுற்றி நம்ம ஒரு வேலையை செய்கிறதால நம்ம கரண்ட் எடுக்கும். அவர் மோட்டார் இப்படி செய்கிறது ஜெனரேட்டர்னு சொல்கிறோம். ஜெனரேட்டர் ஜெனரேட்டரில் இதை சுற்றி ஜெனரேட்டர் பவர் ஜெனரேஷன் இவரை சுற்றுறதால நமக்கு இப்போ கரண்ட். இது சாதாரண மோட்டரில் செய்யலாது. இந்த மோட்டர்லாம் செய்யலாம். இந்த கியர் மோட்டரில் தான் இவரை செய்யலாம். நம்ம சாதாரணமான டொய்ஸ் மோட்டர் இருக்கு. எங்கே அந்த டொய்ஸ் மோட்டர்? இந்த மோட்டரில் இவரை செய்யலாது. ஏன் இவரை சுற்றலாமா? நம்ம இவரை சுற்றுற சாமா இருக்கா? இல்லை. இவரில் வேற செய்யலாது. இப்படியான கியர் மோட்டரில் இருந்தால் இதை செய்யலாம். அதுவும் இந்த மோட்டர் இதுலேயே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.